எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் ஒரு சூப்பரான ஷாப்பிங் அனுபவம். அதுக்காக தான் உங்களையும் கூடவே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களால் கெஸ் பண்ண முடியும். ஃபேவரட்டான ஷாப்பிங் பிளேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே எஸ் டிஃபா தான். டிஃபா பொறுத்த வரைக்கும் நான் அது 3வது முறை வரை இங்கே ஒரு ரெகுலர் கஸ்டமராகவே மாறிட்டேன். அண்ட் இங்கே உங்களும் கேட்குறாங்க, மேடம் வாங்குதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு. பிடிக்காம ரெகுலராக வருவேன்னா, ரெகுலராக வரேன்னா அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. லாஸ்ட் டைம் அம்மாவுக்கு கிளிப் வாங்கிட்டு போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, எங்கள் அம்மா அந்த கேள்வியை கரெக்டாக கேட்டாங்க. என்ன எனக்கு மட்டும் விலை கம்மியாக வாங்கிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்க்குறாங்க எல்லாமே விலை கம்மியாக இருக்கே, பரவாயில்ல சூப்பராக இருக்குது, அண்ட் வாங்கிட்டு வந்ததும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது மாதிரி இன்றைக்கி என்ன வாங்குறதுக்காக டிஃபாக்கு வந்திருக்கேன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? நீங்களும் என் கூட ஷாப்பிங் வாங்க. இன்னைக்கு டிஃபால என்ன ஷாப் பண்ண வந்திருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? டிஃபால இன்னைக்கு அழகான இந்த துப்பட்டா ஸ்டோன் கலெக்ஷன்ல இருந்து துப்பட்டாஸ் வாங்கலாம்னு வந்திருக்கேன். என்ன டிஃபால துப்பட்டாஸ்லாம் இருக்கா, ஸ்டோன்லாம் இருக்கான்னு கேட்குறீங்களா? இருக்காவா? எனக்கும் அதே ஷாப் தான். அவ்வளோ அழகாக இருக்குது. பொதுவாகவே ஒரு கடைக்கு போனேன்னா பார்த்த உடனே எதுவுமே எனக்கு பிடிக்காது. அந்த கடையே ஒரு 4-5 தடவை சுற்றி வருவேன். எது நல்லா இருக்குது, எது நல்லா இருக்குது, இல்லை இதில் வேறு காட்டுங்க, இதில் வேறு கலர் காட்டுங்க, இதே கலரில் வேறு டிசைன் காட்டுங்க, இப்படி குழப்பிடுவேன். பட் இங்கே டிஃபால எப்பவுமே நான் போன டைம் வந்தப்பவும் சரி, அதுக்கு முன்னாடி வந்தப்பவும் சரி, பார்த்த உடனே அந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்க விஷயங்கள்லாம் எனக்கு பிடிச்சி போயிடுது. அப்படி தான் பார்த்த உடனே இந்த ஸ்டோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டோல் கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஃபர்ஸ்ட் திங், இதோடைய ப்ரைஸிங் ரொம்ப கம்மி, 184. இது கலர்ஸ் இதில் ப்ளூ, எல்லோ, பிங்க் இருக்குது. எல்லோ இருக்கான்னு கேட்காதீங்க, பாருங்க எல்லோ இருக்குது. ஸோ நம்ம ஒரு பிளெயின் ப்ளூ கலர் சல்வார், பிளெயின் எல்லோ, பிளெயின் பிங்க், அதோடெல்லாம் மேட்ச் பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு நம்ம இன்னைக்கு துப்பட்டா வாங்க வந்திருக்கேன்னா ஒரு வெப் சீரிஸ் ஆக்ட் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. ஸோ அதில் நிறைய மிக்ஸ் மேட்ச் பண்ணுற மாதிரி சல்வார் எல்லாம் போடும்போது அதுக்கு மேட்சிங்காக கொஞ்சம் துப்பட்டாஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணும்போது டிஃபா என் மனசில் ஃபஸ்ட்டு வந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி இந்த க்ரீன் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளெயின் எல்லோட மேட்ச் பண்ணலாம், க்ரீனோட மேட்ச் பண்ணலாம், அல்லது ஒரு ரெட் கலர் கொடுத்தா அந்த மாதிரி மேட்ச் பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்கும். க்ரஷ் மெட்டீரியல், இதுவுமே க்ரஷ் பட் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இது கொஞ்சம் வேறு மெட்டீரியலில் அதே மாதிரி க்ரஷ் கொடுத்துருக்காங்க. அங்கங்கே ஃப்ளவர் எம்ப்ராய்டரி இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே நான் எடுத்துக்க போகிறேன். அண்ட் இதே இடத்துல பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பாந்தினி, இதுலேயும் பிங்க் ஆரஞ்செல்லாம் வந்துருக்கு. ஸோ ஆரஞ்சு கலரும் இந்த பிங்க்கும் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதுவும் கண்டிப்பாக என்னோடய லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ எனக்கு கொஞ்சம் தேவையானது எல்லாமே பார்த்த உடனே கிடச்சிது. அது போக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய உங்களுக்கு ஃபுல்லாக எம்ப்ராய்டரி பண்ண மாதிரி ஸ்டோல்ஸ் இருக்குது. இதுலேயும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது, நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரைஸிங்கும் ரொம்ப கம்மி தான். இவ்வளோ எம்ப்ராய்டரி பண்ண இந்த ஸ்டோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 320 கொடுக்குறாங்க. ஸோ ப்ரைஸிங்கும் ரொம்ப கம்மி. டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது, ஒயிட் கலர், பிங்க் கலர், பீச் கலர், ரெட் கலர், பிளாக், ப்ளூன்னு எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் இது பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட நல்லா மேட்ச் ஆகுது. இப்போ எங்கள் அம்மா இங்கே இருந்தாங்கன்னா இதை எதுன்னு சொல்லிடுவாங்க. இப்போ இந்த ட்ரெஸ்ஸுக்கு துப்பட்டா போடுற பழக்கம் கிடையாது, அதனால் அது நம்ம எடுக்கல. நமக்கு தேவையானது ஓரளவுக்கு கிடச்சிருச்சு. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைல்டு எம்ப்ராய்டரி பண்ண மாதிரி இங்கே ஸ்டோல்ஸ் இருக்குது. அண்ட் ஃபுல்லாக எம்ப்ராய்டரி எதுவுமே இல்லாமல் க்ரஷ் டைப்பில் பார்டர் மட்டும் கொடுத்த மாதிரி இதுலேயும் நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பீட்ஸ் வச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, பட் சிம்பிளான ஒரு பிளெயினான ஒரு சல்வாருக்கு இந்த மாதிரி கிராண்டாக ஒரு துப்பட்டா நீங்கள் போட்டிங்கன்னா அந்த சல்வாரே ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஸோ இது ஒரு சிலருக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்கும்ல, அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுலேயும் நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ரீன் இருக்குது, பிங்க் இருக்குது, வயலட் இருக்குது, ஆரஞ்சு, ரெட்டுன்னு எக்கச்சக்கமான கலர்ஸ் இதுலேயும் இருக்குது. இந்த ஜிம்கி மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, சம்கி ஸ்டோன்ஸ், இதெல்லாம் வச்ச மாதிரியான ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க்கில் இது ஒரு பிளாக் கலரில் இருக்குது. ஸோ இந்த டைப்லேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் கலர். நம்ம ஏதாவது ஒரு டைப் பார்த்தோம்னா அந்த டைப்பில் கலர்ஸ் இருக்காது, அதுதான் நமக்கு மெயின் ப்ராப்ளமாக இருக்கும். இங்கே கலர்ஸ் பிரச்சனையே இல்லை, என்ன டைப் பார்த்தாலும் அதில் எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது. ஸோ இது இந்த நம்ம வெயிலுக்கு ஸ்கார்ஃப் மாதிரி கட்டிக்கிறதுக்கு ஒரு டைப் ஆஃப் மெட்டீரியல் சாஃப்டாகவும் இருக்கணும், கொஞ்சம் காட்டன் மிக்ஸ்டாகவும் இருக்குன்னு பார்ப்போம்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது இருக்குது. சொல்லியும் நிறைய கலர்ஸ் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ப்ளூ கலர் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் க்ரீன் இருக்குது, மல்டி கலர்ஸ் இருக்குது. ஸோ நிறைய மல்டி கலர்ஸ் இருக்குது. ஸோ பாருங்கள், இது ஒரு மல்டி கலர், எல்லோ, ப்ளூ, 2 கலரும் இருக்குது, மல்டி கலரும் இருக்குது. எல்லாமே கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. நம்ம வெயில் வெளில போகும்போது இல்லை பைக் ஓட்டுறவங்களுக்கு ஸ்கார்ஃப் மாதிரி கட்டிக்கிறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த துப்பட்டா பொறுத்த வரைக்கும் எனக்கு தேவையான சிலது நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்னும் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது, அடுத்து என்ன துப்பட்டா கலெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத என் கூட பார்த்துக்கோங்க. ஏற்கனவே ஒரு செட் ஆஃப் துப்பட்டாஸ் எல்லாமே நான் என்னோட பாக்கெட் லிஸ்ட்டில் போட்டு என்னோட கார்ட்டில் போட்டு வச்சிட்டேன். இப்போது அடுத்தபடியாக இருக்கக்கூடியதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது.
ஸோ இங்கேயும் எல்லாமே எம்ப்ராய்டரி மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து எம்ப்ராய்டரி எனக்கு பெருசாக தேவைப்படலை. ஸோ நான் அதை எடுக்கலாம். பட் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேபி எம்ப்ராய்டரி தேவைப்படலாம். ஸோ இதில் வந்து ரெட்டில் வந்து அழகாக கோல்டனில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கேயும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அண்ட் கோல்டில் பிரிண்டட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரிண்டட் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து பிரிண்டட்னா ரொம்ப பிடிக்கும். பிளெயின் கலர் போட்டு இந்த மாதிரி பிரிண்டட் துப்பட்டாஸ் வந்து ஒரு கிளாஸியான லுக் கொடுக்கும். ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிரிண்டட்லேயே இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டார் பிரிண்டில் வந்து அழகாக கீழே வந்து பாருங்கள் பார்டரில் சம்கி மாதிரி லைட்டாக சின்ன எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க. விலை கூட கம்மி தான், 184. இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது. இப்போ இது பார்த்திங்கன்னா மரூன், இதுலேயே ப்ளூ இருக்குது அண்ட் ரெட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. பிளெயின் க்ரஷ்டில் ஆரஞ்ச் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஆரஞ்சு இருந்தால் ஏதாவது ஒரு சீரீஸ்க்கு நம்ம தேவைப்படுது, அதனால் ஆரஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ ஆரஞ்சு மாதிரியே எல்லோ இருக்குது, ரெட் இருக்குது, க்ரீன் இருக்குது. ஸோ ஆரஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி எடுத்ததில்ல, அதுதான் இல்லை. நம்ம ஆரஞ்சு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். மற்றபடி பாருங்களேன், இந்த அழகாக கண்ணாடி வச்ச மாதிரியான எம்ப்ராய்டரி, கண்ணாடி வச்ச மாதிரியான ஒரு துப்பட்டா. அதோட கீழெல்லாம் ஃப்ரில்ஸ் மாதிரி வச்சு ரொம்ப அழகாக இருக்குது. 229 விலையும் கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கணும், அதனால இப்படி இது இங்கே இருக்கட்டும். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. எனக்கு பார்க்க ஆசையாக இருக்கிற அளவுக்கு பிங்க், க்ரீன், பேஜ், ரெட், வாவ், இவ்வளோ கலர்ஸ் தான். இங்கே வந்து நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா அதில் டிஃப்ரெண்ட் கலர் கிடைக்குமா, அதில் டிஃப்ரெண்ட் டிசைன் கிடைக்குமான்னு கேட்டால் கூட அது எல்லாமே இருக்குது. அவங்க கூட வந்து பார்த்து தேடணும் கூட இல்லை, நம்ம கண்ணு முன்னாடியே ரெடியாக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்தீங்க, வந்து நேரடியாக எல்லாத்தையும் தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மெட்டீரியலாக இருக்கட்டும், குவாலிட்டியாக இருக்கட்டும், ப்ரைஸிங்காக இருக்கட்டும், மூணுலேயுமே வந்து எந்த காம்ப்ரமைஸுமே இல்லை. ப்ரைஸிங்காக அவ்வளோ கம்மி அண்ட் அதுக்கு ஈக்குவலி இல்லை, அதோட ஜாஸ்தியான குவாலிட்டியில் கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஸோ இப்போ வரைக்கும் ஒரு 4 துப்பட்டா எடுத்திருக்கேன். ஸோ என்னோடய துப்பட்டா கலெக்ஷன், துப்பட்டாக்காக நான் வந்த வரைக்கும் டிஃபால் ஐம் ஸோ ஹாப்பி. அடுத்து நான் என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா நீங்களும் வாங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தபடியாக எனக்கு ரொம்ப தேவையாக இருக்கக்கூடியது இப்போ அப்படிங்கிறது வாட்டர் பாட்டில்ஸ் தான். டிஃபாவில் வாட்டர் பாட்டில்ஸ் ஆவா? டிஃபாவில் பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியான வாட்டர் பாட்டில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய ஃப்ளாஸ்க் டைப் வாட்டர் பாட்டில்ஸ் தான். எஸ்பெஷலி ஷூட்டுக்கு எல்லாம் போகும்போது நம்ம வந்து கொஞ்சம் டீ எடுத்து வைக்கிறது இல்லை சுடுதண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. தொண்டை வந்து பேசி கொஞ்சம் டயர்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நிறைய பெருசாக ஒரு நல்ல ஃப்ளாஸ்க் ஒன்று கிடச்சுன்னா சுடுதண்ணி வீட்டிலே சீரக தண்ணியோ அல்லது ஏதாவது கஷாயமோ எடுத்துகிட்டு போகிறது பெட்டர். ஸோ அதுக்காக ஒரு நல்ல வாட்டர் பாட்டில் பார்க்கலான்றப்போ இங்கே வந்து இதுவும் இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ பிரச்சனை என்னென்னா எதை எடுக்கிறது அப்படின்னு தான். ஸோ ஒன்று இருந்துச்சு, 2 இருந்துச்சு, நம்ம ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போயிடலாம். பட் இங்கே நிறைய இருக்கிறதுனால எது எடுக்கிறதுன்னு தெரியல. இந்த பிரிண்டட்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. பிளாக்ல வந்து ஃப்ளார்ஸ் போட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸோ பிரிண்டட் எடுக்கலாமா அப்படின்னு ஒரு விலை வந்து 390. ரீசனபிள் தான் அந்த ப்ரைஸு. ஸோ கண்டிப்பாக சுடு தண்ணி போட்டு வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இந்த பாட்டில் எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் கெத்தாகவும் இருக்கும். பார்க்குறவங்க எங்கே வாங்கினீங்க அப்படி கேட்பாங்க. அண்ட் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கார் போட்ட மாதிரியான பிக்சர்ஸ், ரெட் கலரில் கார் பிக்சர்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த டீ டிஃப்யூசர் வாட்டர் பாட்டில் இருக்குங்க. இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இந்த க்ரீன் கலர் எல்லாம் பார்க்கும்போது செம்ம க்யூட்டாக இருக்குது. இது எடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. இது எப்படின்னா அந்த இந்த இடத்துல ஒரு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இடம் இருக்கும். இதில் டீ போட்டு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் க்ரீன் டீ மாதிரி குடிக்கிறதுக்கு டீ லீவ்ஸ் போட்டு நம்ம குடிப்போம் இல்லையா, ப்ளெயின் வாட்டரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுடுதண்ணி இதில் ஊற்றி ஒரு குலுக்கிட்டு குடிக்கலாம் ரெகுலராக. ஸோ எங்கே வேணாலும் நம்ம க்ரீன் டீ போட்டுக்கலான்ற மாதிரி ஒரு யூஸ்க்காக இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலி. அண்ட் இந்த வாட்டர் பாட்டில் பாருங்களேன், டெம்பரேச்சர் காட்டும். இங்கே நம்ம சுடுதண்ணி எவ்வளோ டெம்பரேச்சரில் இருக்குது, ஓகேவா, நம்ம குடிக்கிற டெம்பரேச்சர் இருக்கா, அதெல்லாம் கரெக்டாக காட்டும். ஸோ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபில் பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப நேரத்துக்கு சூடாகவே இருக்கும். ஸோ அந்த பாட்டில் எடுக்கிறது பெட்டர் எனக்கு தோணுது. அதே மாதிரி வேறு ஒன்று பார்த்தேன், 55 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாட்டிலும் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த பாட்டிலும் அண்ட் இந்த பாட்டில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரத்துக்கு சூடாக இருக்கும். சில்லுன்னு ஊற்றி வச்சாலும் ரொம்ப நேரத்துக்கு சில்லுன்னு இருக்கும், சூடாக ஊற்றி வச்சாலும் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். யூஸ்வலாக இருக்கிற ஃப்ளாஸ்க்கை தாண்டி ரொம்ப நேரம் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இது கூட நம்ம வந்து ஆப்ஷனாக எடுக்கலாம். அண்ட் அதுக்குள்ளே வந்து இருக்கிற அந்த வாட்டர் ஆல்ரெடி இருக்குது. ஸோ நல்லா வெயிட்டாக இருக்குது, அதனால சூடு ரொம்ப நல்லா தாங்கும், ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற ப்ரைஸ் 438. இது கூட ஒரு ஆப்ஷனில் வச்சுக்கலாம். இப்போதைக்கு ஒரு பாட்டில் எடுக்கணும், அதுக்கு எந்த பாட்டில் தான் தெரில. மற்றபடி ஜென்ரல் வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குது. 1 லிட்டர், 1/2 லிட்டர், 1.5 லிட்டர்ஸ்னு எல்லா சைஸ்லேயுமே இருக்குது. ஸோ வாட்டர் பாட்டில்ஸ் பார்த்த உடனே இப்போ நான் என்ன எடுக்கிறது,
திங்க் இந்த டெம்பரேச்சர் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். கலர் நல்லா இருக்குது, காப்பர் கலர். ஸோ இதுவும் நல்ல கலர் தான், ஆனால் நான் அழுக்காக்கிடுவேன், அதனால் நமக்கு இது வேலைக்கு ஆகாது. ஸோ இது கரெக்டாக இருக்கும். அண்ட் உள்ள எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ள ஃபில்டர்லாம் கொடுத்துருக்காங்க, வர்த்து தான், கண்டிப்பாக நமக்கு தேவையானது தான். அதோட 390. ஓகே, இதுக்கு மேலே போனால் எங்கள் அம்மா திட்டுவாங்க. ஸோ இது ஒரு ரீசனபிளான ப்ரைஸ். அதுவும் இல்லாமல் இதில் டெம்பரேச்சர் வேறு காட்டுறதுனால கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த வாட்டர் பாட்டில் நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் துப்பட்டாஸ் எடுத்தாச்சு, வாட்டர் பாட்டில் வாங்கியாச்சு. ஸோ 2 செக்லிஸ்ட் முடிச்சுது. 3வது என்ன வாங்க பார்க்கலாம். 2 செக்லிஸ்ட் முடிச்சது. 3வது என்ன, வேற என்ன, நமக்கான மெயினான ஒரு விஷயம். மேக்கப் பாக்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான சவாலான விஷயம். ஒரு பேக் வாங்கி அங்கங்கே கண்ணாப்பின்னான்னு இருக்கும், அதுக்குள்ளேருந்து பொறுக்கி எடுத்து மேக்கப் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு மேக்கப் பாக்ஸ் எனக்கு ரொம்ப அவசியம். என்ன சைஸில் வாங்கலாம், எது அதில் என்னென்ன கம்பார்ட்மெண்ட் இருக்கும், எது நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இது ரொம்ப குட்டியாக இருக்கிறதாலும் நான் தொடர்ந்து பார்க்குறேன் என்ன இருக்குன்னு. இது நமக்கு பத்தாது, இது வெறும் பாக்ஸ் தான். ஒரு மினிமமான மேக்கப் திங்ஸ் போட்டு வைக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. நான் லிப்ஸ்டிக்ஸ் வச்சுருக்கேன், அதுக்கே பத்தாது. ஸ்டில் சில பேர் ரொம்ப மினிமலாக அழகாக வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு இது ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும். இதுலேயே உங்களுக்கு கலர்ஸும் இருக்குது. அண்டு இது ஒரு டைப் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது எப்படி இருக்குன்னு உள்ள திறந்து பார்ப்போம். இதுவும் ஒரு பாக்ஸ் தான், உள்ள எந்த கம்பார்ட்மெண்ட்டும் இல்லை. இதுவும் ஒரு மினிமலான மேக்கப் பாக்ஸ், கண்ணாடி கூட இருக்குது. இந்த கலரும் ரொம்ப அழகாக இருக்குது, யூனிகார்ன். இதுலேயே வந்துட்டு ஹார்ட்டின் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க, இதுவும் அழகாக இருக்குது. இதில் இதுவும் ஒரு பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது, கம்பார்ட்மெண்ட் இல்லை. கம்பார்ட்மெண்ட் இருக்கிறதா நமக்கு வேணும், நம்ம அது தேடுவோம். இது கொஞ்சம் நல்லா இருக்குது. இதுலேயும் கம்பார்ட்மெண்ட் இல்லை, பட் இந்த பிளாக் ரொம்ப நல்லா இருக்கு, கிளிட்டரியா. ஓகே, ஸோ இது கொஞ்சம் பெரிய பாக்ஸ் அதுலேயே. ஸோ இந்த மாதிரி இதில் ப்ரஷஸ்க்கு மட்டும் சின்னதாக ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு கண்ணாடியும் இருக்குது. ஓ, இந்த கலர் கொஞ்சம் நல்லா இருக்கு. இது எப்படி இருக்கு? ஓகே, இது கம்பார்ட்மெண்ட் இல்லை, ஆனால் நல்லா பெருசாக இருக்குது, ப்ளஸ் கலரும் நல்லா இருக்குது. அதனால் நான் இதை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ப்ரஷ்ஷஸ் வச்சுக்கலாம், குட்டியாக ஒரு கண்ணாடி இருக்குது. இந்த அளவுக்கு தான் இருக்கும் என் திங்ஸு. ஸோ அதனால் இதை நான் எடுத்துக்கிறேன். இந்த கலர்னால மெயினாக நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மைல்டான பீச் கலர்லாம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஒரு ஜுவல்லரி ஆர்கனைசர், ரொம்ப பெருசு இல்லை, நம்ம எங்கேயாவது ஷூட்டுக்கு போகிறோம், அதுவும் இந்த சாரீலாம் கட்டிட்டு போகிறோம் அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி சில கொஞ்சமான ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்கணும். அது தனித்தனியாக ஒரு பாக்ஸில் போடுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்படின்னு பார்த்தா இங்கே ஒரு ஜுவல்லரி பாக்ஸ் இருக்குது, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வந்து ஷூட்ஸ்லாம் போகும்போது எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டு வச்சு தேடுறது கஷ்டம், எல்லாமே ஒன்லே ஆர்கனைஸ்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஜுவல் பாக்ஸ் தான் அது. அழகாக இருக்குல்ல திறக்கிறது கூட. வாவ், ஸோ இவ்வளோ ரேக் இருக்குது, இயரிங்ஸ் போட்டுக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே பாக்ஸில் எல்லாமே வைக்கிறது. இங்கே சில தேவையான குட்டி குட்டி இயரிங்ஸாக இருக்கலாம், அல்லது ரிங்ஸாக இருக்கலாம், அதெல்லாமே இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து பிரேஸ்லெட்ஸ் மாதிரி ஏதாவது ஹேங் பண்ணிக்கலாம், இல்லை குட்டி குட்டி செயின் ஹேங் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இல்லை, ஸோ அதுக்கு கீழே செயின் வச்சுக்கிற மாதிரி இருக்குது, அதுக்கும் கீழே இருக்குது போலையே. வாவ், வளையல் வச்சுக்கலாம், சூப்பர். ஸோ பேங்கிள்ஸ் வச்சுட்டு, செயின் வச்சுட்டு, நமக்கு தேவையான இயரிங்ஸ் வச்சுட்டு அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம். நல்லா இருக்குது, கலரும் நல்லா இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது. மெயினாக பாருங்கள், லாக் இருக்குது. ஸோ நம்ம நீட்டாக வந்து நமக்கு என்ன லாக் கோட் போடணுமோ லாக் போட்டு பத்திரமா சேஃபாக வச்சுக்கலாம். ஸோ இந்த ஜுவல் பாக்ஸ் அண்ட் இந்த மேக்கப் பாக்ஸ், அது போக கொஞ்சம் துப்பட்டாஸ் எடுத்திருந்தோம் அண்ட் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்திருந்தோம், ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்திருந்தோம். இதுதான் இன்றைக்கி எனக்கான டிஃபாவில் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண திங்ஸ். ஸோ நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், நேரில் வந்து பார்த்து செலக்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். பிகாஸ் வீடியோவில் நிறையெல்லாம் காட்ட முடியாது, சில விஷயங்கள் தான் என்னாலையும் சொல்ல முடியும். பார்க்க நமக்கு வந்து இன்னும் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஏற்கனவே 2 தடவை வந்துட்டேன். 3rd டைம் வர அந்த பழைய கலெக்ஷன்ஸ் நிறைய காணும். கேட்டதுக்கு எல்லாமே சேல் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. எதையாவது மிஸ் பண்ணிட்டோன்ற லைட் ஃபீலிங் ஒரு பக்கம் இருந்தாலும்
புதுசாக வந்த கலெக்ஷன் இன்னும் சூப்பராக இருக்குது. அதனால் நீங்கள் எவ்ரி டைம் வரும்போது புது கலெக்ஷன் இருக்கும். ஃபஸ்ட் டைம் வரும்போது ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா வாங்கிடுங்க. ஸோ ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. டிஃபாக்கு வந்தால் என்னை ஏமாற்றாதுங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு ஷாப்பிங் அனுபவம் எனக்கு இங்கே தான் கிடைக்கும். நான் எதிர்பார்த்தபடியே துப்பட்டாஸ் நான் வாங்கிட்டேன். நான் எதிர்பார்த்தபடியே ஒரு மேக்கப் பாக்ஸ், அப்புறம் ஒரு ஜுவல்லரி ஆர்கனைசிங் பாக்ஸ், அதே மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் எல்லாமே சூப்பராக வாங்கிட்டேன். இன்ஃபேக்ட் நான் நினச்சதை விட கம்மியான விலையில் வாங்கிட்டேன். வீட்டுக்கு போய் எங்கள் அம்மா வந்து என்னை வந்து திருச்சி சுற்றி போட போகிறாங்க. ஸோ அவ்வளோ சூப்பரான ஷாப்பிங் அனுபவம் உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் நேரடியாக ஷாப்க்கு வாங்க, பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே இங்கே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக உங்களுக்கு ஷாப்பிங் பற்றின அண்ட் டிஃபா பற்றின எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டிஃபா லைவ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய என்கொயரிஸ் என்ன, ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதே போல் எங்களுடைய இன்ஸ்டா பேஜான டிஃபா லைவை ஃபாலோ பண்ணிங்கன்னா என்ன மாதிரி புது கலெக்ஷன்ஸ் வருது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சென்னையில் இருக்கவங்க நேராக வந்து பார்த்து வாங்குறது ரொம்ப சூப்பரான விஷயம். ஒருவேளை சென்னையில் இல்லைன்னா என்னால் டிஃபாவில் வந்து வாங்க முடியாதா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் 7555002434 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத ஆன்லைனில் டெலிவரி கூட பண்ணிடுவாங்க. இவ்வளோ சூப்பரான விஷயம் டிஃபாலேருந்து உங்களுக்கு கிடைக்கும் போது இதுக்கு மேலே நீங்கள் ஃபீலே பண்ண வேணாம். உடனே கிளம்பி வாங்க, ஷாப்பிங் பண்ணுங்க. என்ன மாதிரி ஒரு ஹாப்பி டிஃபா ஷாப்பிங் கஸ்டமராக மாறிடுங்க.